ஒரு மனுஷன் 18 வருஷமா ஏர்போர்ட்ல வாழ்ந்தா சொன்ன நம்ப முடியுதா? ஆமாங்க, இவர்லாம் கரிமீன் அசாரி. இவரு பாரிஸ் நாட்டு சேர்ந்தா ஒரு இரானியன் ரெஃப்யூஜி. 1988ல ஒரு வேலை விஷயமா பாரிஸ்ல இருந்து யூகே போலான்னு பிளான் போட்டுருக்காரு. யூகே ஏர்போர்ட்ல இறங்கினோடனே ஒரே ஷாக் அவருக்கு. பார்த்தா அவரோட சூட் கேஸ் காணாம போயிருக்கு. சூட் கேஸ் உள்ளதா பாஸ்போர்ட்டும் மத்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுக்கிறாரு. யூகே அபிஷியல் சொன்னவனே என்ன பண்ணிக்கிறான், சரிப்பா உனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு உனக்கு திருப்பி பாரிஸே அனுப்பிச்சுடணும் சொல்லிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு பாரிஸ்க்கு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாரிஸ்ல இறங்கணுனே பாரிஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணிடுறாங்க, உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்ல, அப்புறம் நீ இரானியன் ரெஃப்யூஜி வேற, சோ உன்னை பாரிஸ் நாட்டுக்குள்ள அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டு அங்கேயே டேரா போட்டாரு. ஏர்போர்ட் கிடைக்கிற சாப்பாடு, ஏர்போர்ட் பப்ளிக் பாத்ரூம்ல சேவ் பண்ணிட்டு பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்கே ஸ்டே பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவரே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோடனே பேசஞ்சர்ல போட்டோ எடுக்கிறது, அப்புறம் ஏர்போர்ட் அபிஷியல்ஸே ஃபுட்ஸ் தருது, ட்ரெஸ் தருதுன்னு சொல்லிட்டு அப்படியே 18 வருஷமா அங்கேயே ஓட்டிடுறாரு. இவர் பத்தி ஒரு மூவியே வந்திருக்கு, த டெர்மினல்னு சொல்லிட்டு, அது போய் பாருங்க, மூவி நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு வழியா 18 வருஷம் கழிச்சு பாரிஸ் கவர்மெண்டே சரிப்பா நீ பாரிஸ்குள்ள என்ட்ரி ஆகலாம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு வெயில போயிடாரு. போயிட்டு வெளி உலகம் அவர் சுத்தமா பிடிக்காம திருப்பியும் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. 2022ல ஏர்போர்ட்லயே ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கொஞ்சம் காசுக்காக ஒரு சூட் கேஸ் திருடி ஒருத்தர் வாழ்க்கையே வேஸ்டா போயிருக்கு. இதை பத்தி என்ன நீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.